ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசையா, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இந்த தலைப்பின் கீழாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து நாங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆண்டவரே, அப்பா, நீ என்னோடு பேசும் ஆண்டவர், எங்களோடு பேசும் அப்படின்னு வாயில வார்த்தையை போடும். அப்பா அப்பா, உங்கள் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆட்கொள்ளும். அப்பா, நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உங்கள் ஆளுகை வேணும்ப்பா, எங்களுக்கு உங்கள் பிரசன்னத்தான் நிரப்புங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஐயா, நீ நல்லவர். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என் தலைப்பின் கீழாக நம்ம செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தேவ செய்தி ஆசீர்வாதமாக இருக்கு? ஆசீர்வாதமாக இருக்கா? ஆமென். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன் அடையணுமா? யாரா? உள்ளான மனுஷன். இந்த சரீரத்துக்காக தான் நமக்கு ஒரு உள்ள ஆவி கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியான மனுஷனுக்கு, ஆவியா இருக்க மனுஷனுக்கு பார்க்கும்படி என்ன பண்ணார்? ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். எலும்புகள், நரம்புகள், கண்ணு, காது எல்லாரும் உண்டாக்கி அந்த ஆவிக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. அதனால நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்க, நம்மளை பார்க்குறேன். நம்ம எல்லாம் ஆவியாக பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க முடியாது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறது போல நாமளும் ஆவியாக இருக்கோம். அப்போ ஆவியான மனிதன் நாளுக்கு என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய வார்த்தையினாலே பலன் அடையணுமா? ஆமென். அவன் தான் உண்மையான மனுஷன். அவன் தான் எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுவான்? நிற்பான். எதுக்கு? ஆத்மா சோர்வு வரும்போது நம்ம பலன் போயிடுது நமக்கு. எதுக்கு நம்ம சோர்வாகிடுறோம், அப்படியே உட்காந்துடுறோம்? ஏன்னா அந்த உள்ளான மனுஷனுக்கு கேட்குற செய்தி உள்ளே போயிட்டு என்ன பண்ணுது? சோர்வை கொடுக்குது. ஆவியில் பலன் இல்லாமல் போயிடுது அவனுக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் ஆவி இருக்குது சொல்கிறார் ஆண்டவர். வார்த்தையில் ஆவி உண்டு, ஜீவன் உண்டுன்றாரு. அப்போ அந்த வார்த்தையை மனுஷன் புசிக்கும் போது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையில் பலன் கொள்கிறான். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் உள்ளது சொல்கிறான். இல்லை இல்லை, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. இந்த வியாதியை அழிக்க முடியாது, இந்த தரித்திரம் என்னை ஆட்டி படிக்க முடியாது, இந்த சாபை மேற்கொள்ள முடியாது, இந்த தோல்வி சொந்தம் கிடையாது. ஏன்னா ஏன் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன் நான், அது வல்லமை எனக்குள்ள இருக்கு. அப்படி என்ன பண்ணுவீங்க? நீ பேசுவீங்க. ஏன்? உள்ளான மனுஷன் உள்ள என்ன பண்ண உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறான். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த வார்த்தை தான் விடுதலை. இந்த வார்த்தை விடுதலை இருக்குது. எந்த மனுஷனும் உங்களை நம்ம விடுதலை பண்ண முடியாது. சரிங்களா? திருட தப்பு பண்ணுறான், போலீஸ்காரன் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. வக்கீல் என்ன பண்ணுறாரு? ஜாமீன் எடுத்து விடுதலை பண்ணிடுறாரு. திருப்பி அதே தான், உள்ளே போகிறான், வெளியே வரான், விடுதலை பண்ணுறான். மனுஷன் விடுதலை கொடுக்குறான், ஆனால் விடுதலை நிரந்தரமாக கிடையாது அவனுக்கு. திருப்பி தப்பு பண்ணுறான். ஆனால் மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு கண்ணில் பார்க்குற பிரச்சனைகள், வீட்டின் சூழ்நிலைகள், குடும்ப காரியங்கள், சரீரத்தில் ஏற்படுற வியாதி, மனசோர்வு, கவலை, இதெல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ண அப்படியே டிப்ரெஷன் படுத்துது நம்மளை. புரியுதுங்களா? அது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் எடுங்க, 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம்
அதுக்குள்ள இருக்கும் பாரு. ஓகே, அப்போஸ்தலர் 29:34. ஒரு நிமிஷம், சாரி. அப்போஸ்தலர் 28:27. படிக்கிறேன். அப்போஸ்தலர் 28:26. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்த்து குணப்படாமலும் நான் இவர்கள் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறாரே. அதனால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் எதுக்கு ஜனங்களுக்கு வார்த்தை தெரியாமல் இருக்காங்க, சத்தியம் தெரியாமல் இருக்காங்க? ஏன் இன்னைக்கு கட்டு மந்திரம் பேய் இன்னைக்கு பெருசாக பேசுகிறாங்க, ஆப்போசிட் சக்தியை பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற வல்லமையை, அந்த உயிர் தந்த வல்லமையை குறித்து அவங்க அறியாமல் இருக்காங்கன்னா சொல்கிறாரு, அவங்க கண்ணு இருக்குது ஆனால் அவங்க காணாத போல கூடுற போல இருக்காங்கன்றார். காது இருக்குது, சத்தியத்தை அவங்க கேட்காதமாக இருக்காங்க. சபைக்கு வராங்க, உட்காடுறாங்க, ஆனால் வார்த்தை உள்ளே போல. பைபிள் பார்க்குறாங்க, கண்ணு பார்க்குது, ஆனால் உள்ளத்தில் பதியல அவங்க வார்த்தை. அப்போ எப்படி நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும்? நம்ம என்ன கொடுக்கப்படுறதா தெரிஞ்சால் தான் நம்மளால் நிற்க முடியும். இருதயத்தை நிறைவினால் உன் வாய் பேசும். அப்போ இருதயம் என்பது ஒரு டெபாசிட், பேங்க்குடைய டெபாசிட் மாதிரி. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் பணத்தை என்ன பண்ணுறேன் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ அக்கௌண்ட் பேலன்ஸு ஏறிக்கிட்டே வரும். கரெக்டுங்களா? அப்புறம் தேவை நம்ம என்ன பண்ணணும், போய்ட்டு பேங்க்கு போய்ட்டு பணத்தை ட்ராப் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 100 ரூபாய் சின்னதாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. லட்சக்கணக்கில் நம்மளால் போய்ட்டு ட்ராப் பண்ண முடியும் பணத்தை. அதே போல் கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயமாகிய உன் கலைஞத்தை என்ன பண்ணணும், நீ வார்த்தையை நிரப்பிக்கொண்டே இருக்கணும் நீ. அல்லேலூயா. எனக்கு வார்த்தை சபைக்கு வராங்க, அதே சொல்கிறாருங்க சுகமானே சொன்னி, அது நீங்கள் வேலை டைமில் அன்றைய சுகமானே, ஆனால் சுகம் ஆகாது. உள்ள நிறையணும். அல்லேலூயா. நிறைய தான் வெளியே வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதான் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கும் செவிய சாய். சொல்ல, இங்கே தூங்கிடாதம்மா, இங்கே காதை மொழியிடாத, இங்கே இருதயத்தை மொழியிடாத. அவன் பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவர் கைவிட்டாரே சொல்லாத. அதுதான் சபையை ஏற்படுத்தி ஒரு போதகரை வச்சு உனக்கு போதிக்க வைக்கிற. ஏன்? நீ தெளிவடையணும், நீ பலன் அடையணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும், நீ சமாதானமாக ஜீவனை பண்ணணும். அல்லேலூயா. ஊருக்கு அதுக்கு செவியை நல்லா சாய்க்கிறோம். ஒரு திருவிழா பிரச்சனை இருக்கட்டும், ஒரு செவிடுக்கு ஒரு கிழவிக்கு கூட காது கேட்காத கிழவிக்கு ஒரு பாட்டிக்கு என்ன பண்ணோம், ஒரு ஷார்ப்பாக கேட்குது. அப்படியே இருந்தது, எப்படி எடுத்துன்னு போயிடுச்சா?
தெரியவே இல்லை. பக்கத்து வீட்டுல எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க மாற்ற போகிறாங்களா? ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ ஊரு கதை கேட்கறதுக்கு காது ஷார்ப்பாக இருக்கு, தேவையில்ல கதை கேட்கறதுக்கு மைண்டு தெளிவாக இருக்கு. ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு நம் தேவனுடைய வார்த்தை தாகமாக இருக்குமா? நம்ம ஒரு வாஞ்சியாக இருக்குமா? நம்ம சபைக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசுவார், என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து காரியத்தை எனக்கு தேவை இடைப்படுவார், வார்த்தை கடந்து வர நம்ம தாகத்தில் வருமா? ஏன்னா சபைக்கு நானும் போனோங்க, ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கு கட்சிக்கு போனோங்க, இல்லை போதவர் கேட்பாருங்க. அப்படி சபைக்கு வரது கிடையாது. நம்ம ஒரு ஆர்வத்தோடு தேவனை ஆராதிக்கணும்னு, ஆமென், தேவனை ஆராதிக்க உணர்வு வரணும். அல்லேலூயா. நம்ம வரும்போது ஒரு தேவையோடு வரக்கூடாது. உள்ளே வரும்போது அப்படியே குடும்பம் மாறணும்ப்பா, குடும்ப பிரச்சனை தீரணும்ப்பா, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்ப்பா, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும்ப்பா, என் கடன் மாறணும்ப்பா, கட்டி போகணும், ஆண்டவரே வியாதி சுகமாகணும், அதற்காக இப்போ பார்க்க இந்த இன்மைக்காக ஆண்டவர் தேடி வரக்கூடாதான். எதுக்கு வரணும்? ஆண்டவர் தேடி அவர் ஆராதிக்கணும்னு வரணுமா? அல்லேலூயா. என்ன துதிகின் மத்தியில் வாசம் செய்கிறார் அவர். பழைய ஏற்பாடு என்ன பண்ண? ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது ஆடு மாடு கொண்டு போனாங்க, ஆடு மாடு கொண்டு போய் என்ன பண்ணாங்க? பலியிட்டாங்க, பலி செலுத்தினாங்க அங்கே. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சிலுவையில் இயேசுநாதர் நமக்காக பலி ஆயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பலி செலுத்துகிறோம்? உதடுகளின் காலைகளாக சோத்திர பலிகளை அவர் பாட்டு பாடி என்ன பண்ணுறோம்? பிதாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அவர் நம்ம. அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறதால நீங்கள் ஆராதிக்கக்கூடாது. ஆராதனை என்பது உள்ளேருந்து வரணும். ஆமென். ஆராதனை எங்கேருந்து வரணுமா? உள்ளேருந்து வரணும். நான் இங்கே ஐயா கை தூக்குங்க, ஐயா ஐயா சோதனம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அது ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது நம்மளை அறியாமல் வர்றது ஆராதனை. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை போல் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ வார்த்தையை கவனிப்பது மிகவும் முக்கியம். இந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம் தேவன் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கார் அவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, இயேசு மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார் அவர். எதுக்காக? உன்னையும் என்னையும் வாழ வைக்கும்படி, உன் குடும்பத்தை வாழ வைக்கும்படி. ஆமென். உனக்காக அவர் பாவம் செய்யாமலேயே பாவமாக்கப்பட்டு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார் அவர். அல்லேலூயா. பாவத்துக்கான நிவர்த்தி, பாவ நிவர்த்திக்கான பலியை அவர் செலுத்தி உன் கர்மத்தை என் கர்மத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் நோய்களையும் அவர் சுமந்து மரணத்தை ருசி பார்த்து உன் பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செஞ்சிருக்கார் சிலுவையில் அவர். அல்லேலூயா. நானே உங்கள் பரிகாராகிய கர்த்தர். ஆமென். இதுதான் சிலுவையின் மேன்மை. இதுதான். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் மிக முக்கியமான தெரிந்து கொள்ள விஷயம் எதுன்னா, அது சிலுவை என்ன நடந்தது, எதுக்காக ரத்தம் சிந்தினார் அவர், அவர் யாரு, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், எதுக்காக சிலுவை மறிக்கணும், எதுக்காக ரத்தம் சிந்தணும், அதோ எனக்கு என்ன கிடைச்சது, அது தெரிந்து கொண்டா ஆராதனை தானாக வரும். உங்களை அறியாமே நம்ம என்ன கண்ணில் தண்ணி வரும், கரங்களை உயர்த்துங்க, பணிந்து கொண்டு ஆராதிப்பீங்க அவரை. உங்கள் ஆவி, அவர் ஆவி சேவிக்கும், உறவாடும். தேவன் எப்படி இருக்காராம்? ஆவியா இருக்கார் அவர். ஒருவரும் பார்க்கக்கூடாத உரையிலே வாசம் செய்கிறார் அவர். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆமென். சங்கீதம் 22 தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் தரிசனமாக பார்க்குறாரு தாவீது ராஜா. சங்கீதத்தில் 22:14
பக்கம் 682. தண்ணீரை போல ஊட்டுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் மரண துளிலே போடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பொல்லாத கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேர் சீட்டு போட்டார்களாம். இயேசு சிலுவையில் மறிக்க போவது குறித்து தாவீது ராஜா தரிசனம் எழுதுகிறார். அவர் ஆமென். இந்த மாதிரி ரட்சகர் பிறக்க போகிறாரு, இந்த மாதிரி அவர் சிலுவையில் நமக்காக மறிக்க போகிறாரு. ஒரு அந்த அந்த காட்சியை பார்த்த உடனே அவரை என்ன பண்ணாரா, அடக்கிக் கொள்ள முடியல அவரால். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் சும்மா உட்கார முடியாது. ஆமென். உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. உங்கள் ஆவி சும்மா இருக்காது. உங்கள் வாய் சும்மா இருக்கும். எப்படியாவது இயேசு நல்லவர் சொல்லணும், இயேசு நல்லவர் சொல்லணும், துடிக்கும். அல்லேலூயா. என்ன பண்ணார் பாருங்க, 22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே நான் துதிப்பேன் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்தை நான் என் சகோதரருக்கு அறிவித்தாங்க. இந்த ரட்சிப்பை நான் சகோதரருக்கு அறிவிப்பான்றாரு. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எனக்கு வச்சுக்க மாட்டேன். அந்த சிலுவையில் என்ன நடந்தது, எனக்காக அவர் அந்த கேடு அடைந்தார், பார்க்கத்தகாத ரூபமானார், மனுஷனா மிருகமா எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப கேடு உள்ளவா தொங்கினார் சிலுவையில். அவர் இவ்வளவு பாடுபட்டு எனக்காக தானே கால் துப்புறாங்க அவரை. அவர் சரீரம் உலர்ந்த நிலம் போல இருக்கான், அடித்து கிழித்து எடுக்கப்படுகிற சரீரம். இந்த காட்சியை பார்த்த உடனே தாவீது சொல்றேன், ஏன் சும்மா இருக்க, இந்த ரட்சிப்பை உள்ள சும்மா இருக்க முடியல, நான் என் சகோதரருக்கு அறிவிப்பேன், இந்த ரட்சிப்பை குறித்த பறைசாற்றும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிட்டு சபை நடுவில் வந்து நான் உன்னை துதிப்பேன் என்றாரு. அல்லேலூயா. அது சொல்றோம். நீங்களும் அதான் உங்களை சொல்ல வர்றது. இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் நல்லவர் தெரியும், வல்லவர் தெரியும். ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. அப்படி என்ன பண்ணுது, ரட்சிப்பை கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு சொல்லணும் நீங்கள். அல்லேலூயா. இவரே பாவனுக்காக மரித்தாருமா, உன் பாவங்களை சுமந்தார், இவர் உன் கஷ்டத்தை மாற்றுவார், உன் துக்கம் மாறுமா, இவர்கிட்ட வாங்க, கண்டிப்பாக உன் சாபத்தை சுமந்திருக்காருமா, நீ சாபத்தில் வாழ தேவையில்லை, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் குடும்பம் கட்டப்படும். பிசாசு குடும்பத்தை இடிக்கிறான், குடும்பத்தை சின்ன பிள்ளை ஆகணும்னு பார்க்குறான், நிம்மதியை கெடுக்கிறான், சந்தோஷத்தை எடுக்கிறான், தலைக்கணுவை கொடுக்குறான், அவமானத்தை கொடுக்குறான். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் பிசாசு வந்தானா, நானும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. நீங்க அன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இருக்கு, வீடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, ஆனா தனிமையா இருக்காங்க. ஏன் நிம்மதி இல்லை அவங்களுக்கு? இல்லை, மன அழுத்தம், டிப்ரெஷன். கண்ணில் பார்க்குறாங்க பிரச்சனையை, காதில் பிரச்சனை கேட்குறாங்க, அவங்க சரீரத்திருப்ப உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தனிமைப்படுத்திக் கொள்கிறாங்க. அவங்களே நம்ம யாரும் கிடையாது, நம்ம அன்பு காட்டு யாரும் கிடையாது, நம்ம அரவணைக்கு யாரும் கிடையாது, சாப்பிட்டியா கேட்க ஆள் இல்லை, நான் அனாதை போல இன்னைக்கு இருக்கேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இயேசு நாமத்தில் உங்கள் நேசிக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே அவள் தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எப்போ கண்டார் அவனை? உன் தாயின் கருணை உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டார் அவர். அல்லேலூயா. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று. ஆமென். அப்போ நமக்கு ஒரு எதிராளியின் பூமியில் இருக்கிறான். பேதுரு சொல்றாரு, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. யாரு? பிசாசு. பிசாசு சொன்னீங்கன்னா நீங்க டிவியில் பார்க்க படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த கோராமே அப்படிலாம் வர்றது கிடையாது. அவன் அசுத்த ஆவி, அவன் பார்க்க முடியாது அவனையும். நம் தேவன் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அவன் என்ன இப்படி தான் குடும்பத்தில் பண்ணுறான், வியாதியை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், துக்கத்தை கொண்டு வரான், பாடுகளை கொண்டு வரான், நிந்தையை கொண்டு வரான்,
சாபத்தை கொண்டு வரான் உள்ள. அவன் சொல்லாமல் வரான், நீ கூப்பிட தேவையில்ல, தானாக உள்ளே வந்துடுவான் அவன். அதை திருடன் கரெக்டு தானே? திருடன் சொல்லிட்டா வருவான் வீட்டுக்குள்ளே வரும்போது, அம்மா நான் 12 மணிக்கு வரப்போகிறேன், திருடன் வீட்டில் உன் கதவு திறந்து வைமா, பீரோசா எடுத்து வைமான்னு கதவு வச்சுன்னு உள்ள திருடன் வரான், திருடன் போகிறான். அதே போல் பிசாசு தான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணான்? சாபம் மூலியமாக வரான், வியாதியை கொண்டு வரான், சமாதானம் எடுத்து போடுறான், நிம்மதியை எடுத்துன்னு போயிடுறான், திருடின்னு போயிடுறானா, பணத்தை திருடின்னு போயிடுறான். சொல்ற, நானும் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்து இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன். என்ன கதவு? மனசு கதவு தட்டுறார் ஆண்டவர். ஒருவரை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசிப்பேன் என்றார். அவனுக்கு நான் போஜனம் பண்ணுவேன், அவனை தேவனாக இருப்பேன், அவரை ஜனமாக இருப்பாங்க என்றார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு அடைக்கலமாக நம்பி இந்த ஓடி வந்து இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார் இவர். அல்லேலூயா. உன் தாய் மறந்தாலும், உன் தந்தை மறந்தாலும், உன் பிள்ளை மறந்தாலும், உன் நண்பர்கள் மறந்தாலும், உன் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை வெறுக்க மாட்டார் உன்னை. இவர் நேசிக்கிற தேவன். இவர் சொன்னார், நான் மட்டும் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதனால் தைரியம் கொள்ளு, என் தேவன் என் சகாயர், என் கர்த்தர் சகாயர். இப்ப பார்க்கிற பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த மனுஷன், இந்த பிசாசு என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. என்ன என் தேவன் நேசிக்கிறார் என்ன? ஆமென். உங்கள் தேவன் நேசிக்கிறார் உங்களை. உங்கள் தகப்பன் ரொம்ப நல்லவர் இவர். அல்லேலூயா. அதுக்காக உயிரை கொடுத்தாரு. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறாரு. ஈஸியா? ப்ளீடிங், ரத்தம் சொட்டுது. இவ்வளோ பாடு எதுக்காக? உன்னை வாழ வைக்கணும் தான், உன்னை ஆசீர்வதிக்கணும் தான். அல்லேலூயா. ஆமாம். ஆடு காணாம பற்றி விட்டுருவாங்களா? மேய்ப்பனு விடமாட்டார். 99 ஆடு இருக்குது, ஒரு ஆடு காண விட்டுருவாரா? விடமாட்டார். எப்படியாவது ஆடை கண்டுபிடிச்சி மஞ்சள் எடுத்து என்ன பண்ணுவாராம்? சேர்த்துடுவார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வரல, ஆண்டை கூட்டின்னு வந்தார் உங்களை. ஆமென். சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, ஆனால் உன்னை குறித்து நினைவுகள் ஒன்று குறித்து தீமைக்கு அல்ல, அது எல்லாமே சமாதானத்துக்கு நினைவுகள் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் பலம் கொண்டு நீ திடமானதாக இரு, உன் இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கு பார்க்குற பிரச்சனை உன் சொந்தம் கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. சொல்ல, பயப்பட மாட்டேன். சொல்ல, பயம் வரும்போது என்ன சொல்லணும்? நீ பயமே போ. ஆமாம், இது பிரமாணம். இதெல்லாம் இந்த பைபிள் என்பது ஒரு பிரின்சிபல், பிரமாணம். பிரமாணத்தை பற்றி தான் இது வேலை செய்யும். சொன்னால் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தூக்கி விசை பிரமாணம் ஒன்று இருக்குது, புயிர்ப்பு பிரமாணம் ஒன்று இருக்குது. கரெக்டு தானே? இந்த ஃபோன் விட்டுனா கீழே விழுந்துடும். இது ஃபாஸ்ட்டு ஃபோனு நிற்காது, இது தூதரை பிடிக்க மாட்டாங்க, வந்து கீழே விழுந்துடும். கரெக்டுங்களா? நான் படிக்கிட்டு இறங்கும்போது ஒன்று இறங்கி தான் போகணும். நான் ஃபாஸ்டர், நான் தூதரை பிடிப்பாங்களா, ரொம்ப கீழே தான் ஆகும், அடிப்படும். அப்போ அந்த பிரமாணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? அதே போல் இது ஆவிக்குரிய பிரமாணம். இது தூக்கி விசை பிரமாணம் பாருங்கள். ஒரு ஏரோப்ளேன் பாருங்கள், கீழேருந்து மேலே போகுது. அது எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எடுத்துக்கிட்டுன்னா ஜனங்கள் எடுத்துக்கொண்டு மேலே பறக்குது. அது காற்று கிழிச்சு மேலே போகுது. அதே அது வந்து இந்த புயல் பிரமாணம் இருக்க முடியல, ஏன்னா தூக்கி விசை பிரமாணம் அது தூக்கின்னு போகுது. அதே போல் இந்த பூமியில் ஆதாம் செஞ்ச பாவத்தினாலே இந்த பூமியில் என்ன வந்ததுதான்? பாவ சாப பிரமாணம் வந்துடுச்சு. என்ன பிரமாணம்? பாவம் சாபம். யாரால வந்தது? ஆதாமால வந்தது. எடுத்து படிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5:12. இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாவம் இல்லை, பூமியில் மரணமும் இல்லை. ஆதாம் இருந்தார், ஆதாம் துணை ஏவாளர் இருந்தாங்க. ஆண்டு என்ன பண்ணார்? எனது ரூபத்தின்படியும் எனது சாயினும்படி நான் ஆதாம் என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தாராம் தேவனும் போலவே. தேவன் ஆதாமுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் ஆண்டுக்கொள்ள அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? அதிகாரம். நான் பரலோகத்தில் தேவனா இருக்கேன், இந்த பூமிக்கு கூட நான் ஆண்டு வர வைக்கிறேன், எல்லாவற்றையும் ஆண்டுக்கொள்ளு நீ அதிகாரத்தை கொடுத்தாரு அவன் கையில். உனக்கு எனக்கும் நடுவில் ஒரு விளக்கப்பட்ட கனியை வைக்கிறேன் நான். எதுக்காக வச்சாரு? நான் இது பார்க்கும் போதுல உனக்கு ஒரு ஞாபகம் வரணும், எனக்கு மேலே ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, இந்த கனியை சாப்பிட்டனா உனக்கும் எனக்கும் மரணம் வரும், அதில் போய் ஜாகிரதார் என்றார். பிசாசம் என்ன பண்ணுறான்? ஏவாளை ஏமாற்றி பழத்தை சாப்பிட வச்சு பாவம் செஞ்சாங்க. பாவக்கங்கள் திறக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு. அப்போ ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். எனக்கு தெரியும், என் இஷ்டப்படுறதை நான் செய்வேன், என் மனசு மாமிசம் விரும்பினபடி நான் செய்வேன், அதுதான் பாவம். மற்ற ஆதாம் வந்து கொலை பண்ணல, திருடல, விபச்சாரம் பண்ணல, கொள்ளடிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்தான். எனக்கு தெரியும், என் இஷ்டப்படுறதை நான் செய்வேன், அந்த மனசு மாமனசும் விரும்பினபடி செஞ்சான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? மரணம் ஆயிடுச்சு. தேவன் டெய்லி ஆண்டவர் வந்து பேசுவார், ஆதாமிட பேசுவார், அவங்க டெய்லி பேசுவார். இது சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு பாவம் வந்துடுச்சு. பாவத்தினால் தேவனோட பேச முடியல, தொடர்பு இல்லை, உறவு துண்டிக்கப்பட்டது. அதுதான் மரணம். அது ஆதாம் சாவல, உறவு கிடையாது ஆண்டவரோட. உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, செத்தவங்க திரும்பி சாவிடு போயிருக்கீங்க, எல்லாம் போயிருப்பீங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க? மாமா அக்கா வந்துக்கிறாங்க பாருங்க, மாமா சித்தப்பா வந்துக்கிறார் பாருங்க, மாமா பாருங்க, மாமா சிரிங்க, மாமா சிரிப்பாரா? அவர் சிரிக்க மாட்டார். ஏன்னா இன்னும் நம்ம விட்டு பிரிந்து போயிட்டார். இது என்ன? இது பாடி. அப்போ அவர் எங்கே? அவர் போயிட்டார். அவர் அப்போ அந்த ஆத்மா எங்கே போகுது? அதுதான் பிரிவு. தேவனை அறிந்து கொண்டால் அந்த ஆத்மா பரலோகம் போகும். தேவன் அறியாமல் அந்த ஆத்மா மறுத்து போனால் யார்ட்ட நரகம் தான் போகும். இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவருக்கு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எல்லாரும் நல்லா செஞ்சுருக்காருங்க. 1000 பேர் அன்னதானம் பண்ணார், ட்ரெஸ் எடுத்து கொடுத்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, படிக்க வச்சிருக்கிறாருங்க, வீடு கட்டி கொடுத்தாருங்க. இந்த பேர் புகழால் பூமியில் அழிஞ்சு போயிடும். இந்த சர்டிஃபிகேட்லாம் இதை வச்சு பரலோகம் போக முடியாது. அங்கே போகணுன்னா உனக்கு நீதி வேணும். என்ன? சுயநீதி கிடையாது. நீ சம்பாதிச்ச பேர் புகழ் அந்த நீதி கிடையாது. உனக்கு என்ன வேணும்? தேவ நீதி உனக்கு வேணும். அல்லேலூயா. நீதி கொடுக்கப்பட்டாதான் நீ பரலோகம் போக முடியும். ஆமென். நம்ம நீதியில் எப்படி இருக்கான்? குப்பையும் கந்தையுமா இருக்கான். ஐயா நான் கோயிலுக்கு போனேன், நான் 40 உபவாசம் இருந்தேன், நான் முட்டி போட்டு ஜெபிச்சேன், ஐயா உங்கள் அக்கா எல்லாவற்றையும் நான் வெறுத்துட்டேன், எனக்கு நீ செய்ய மாட்டீங்களா? ஆனால் சொல்லாரு, உன் நீதியை கொண்டு வராதம்மா இங்கே. நீ உன் நீதி எல்லாமே எப்படி இருக்கான்? மைனஸில் போகுது, 0 இல்லை மைனஸில் போயிட்டு இருக்கு. உன் நீதி இங்கே கொண்டு வராத. என் குமாரனை விசுவாசிக்கிறியா? நீ உனக்காக கல்வாரி ரத்தம் சிந்தினாரே, உனக்காக ஜீவனை கொடுத்தாரு, அது நீ நம்புறியா? அது நம்பினா உனக்கு நீதி கொடுக்கப்படும் உனக்கு. அல்லேலூயா. நீதி என்பது என்னன்னா, தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடிய ஒரு தகுதி. தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடிய ஒரு தகுதி, அதுதான் நீதி. தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். பாவமான மனுஷன் இப்போ நின்னா செத்தே போயிடுவான் அவன். பிரச்சனை நிற்க முடியாது போயிட்டு. அதுக்காக என்ன பண்ணாங்க? ஆடு மாடு பலியிட்டு போனாங்க. எனக்கு பதிலாக இது மறிக்கட்டும், என் பாவம் இது மேலே போட்டு, கலமம் போட்டு, சாபம் போட்டு இது மேலே சொல்லி என்ன பண்ணாங்க? அது பலியிட்டாங்க, ரத்தத்தை சிந்த வச்சாங்க. ஆனால் பாவம் நிவர்த்தி செய்ய முடியல. பாவம் தற்காலிகமாக மூடப்பட்டதாம் பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாடில் இயேசுநாதர் வந்து நமக்காக மறுத்ததுனாலே பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அல்லேலூயா. அந்த பாவத்துக்கான நிவர்த்தி, நேர்த்தி கடன். என்ன கடன்? நேர்த்தி கடன் செய்யப்படுது சிலுவையில். அல்லேலூயா. நீ ஜனங்க செய்கிறாங்க, நேர்த்தி கடன் செய்கிறாங்களே, என்ன பண்ணுறாங்க? நேர்த்தி கடன் செய்யறதுக்கு போயிட்டு முடிய கொடுக்குறாங்க. எதுக்காக? நேர்த்தி கடங்க.
குடும்பத்தை ஒரே ஓயாத பிரச்சனையாக இருக்குங்க, ஒரே சாபமாக இருக்குங்க, சண்டையாக இருக்குங்க. அதை போய் நாங்கள் போய் என்ன பண்ணோம், பிள்ளை இது போயிட்டு முடியை கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்றார். முடியை கொடுத்துட்டு வாங்க. நான் சொன்னேன், முடியை கொடுக்கக்கூடாத, உயிரை கொடுக்கணுன்றார். பரிகாரத்துக்கு என்ன கொடுக்கணும், உயிரை கொடுக்கணுன்றார். ரத்தம் சிந்தணும் நீ, அதுதான் பரிகாரம். அப்போ தான் பரிகாரம் செய்ய முடியும் நீ. ஆனால் நம் தேவனோ நமக்காக நம்ம நேரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அந்த கீழ் அடைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய், கைவிடப்பட்டவராய், வேதனை உள்ளவராய் அந்த சிலுவை உனக்காக எனக்காக மரித்து தேவ அன்பு வெளிப்படுத்தினார் அவர். ஹல்லேலூயா. நானே உங்கள் பரிகாராகிய கர்த்தர், அதனை விசுவாசி, அப்போது நீதி உண்டாகும், உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் உனக்கு. ஹல்லேலூயா. நீ நினைக்க, ஐயோ ஆண்டவர் கண்ணு இல்லையா, நான் கஷ்டப்படுறேனே, அவர் நம்பி நான் வந்தனே, நீ பிள்ளைங்க சந்தோஷமா இல்லை, என் குடும்பத்தை ஒரு ஒழுக்கம் இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஆனால் சொல்றாரு, முதலாவது என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, அப்போது இவைகளெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். நீ நினைப்பதற்கும், நீ வேண்டுவதற்கும், நீ ஜெபிப்பதற்கும் இவர் கூட கொடுக்கிற தேவன் இவர். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கால் சேடு பட்டினி கிடக்கும், கத்திர செடிகளுக்கோ ஒரு நன்மை குறைப்பட சொன்னாரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரே என்னோடு கூட நீ இருக்கிறாண்டவரே, கோலம் கடியம் என கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறியணும், நம்ம நாளுக்கு வசனத்தை படிக்கணும். ஆமென். வார்த்தையை கேட்கணும், வார்த்தை உள்ளே போகணும், இருதயத்தில் நிறைவினா வாய் பேசும், உள்ள இன்னொரு கலந்து வெளியே வாயில் வந்து வரும், உள்ள பயந்து தான் அந்த வெளியே வரும், உள்ள கவலை தான் அதான் வெளியே வரும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறது, நம்ம எங்கே உட்காடுறோம், என்ன கேட்குறோம், யார்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன உள்ளே போகுது, அதிகமாக உள்ளே போகுது, அதுதான் அவங்க கேரக்டராக மாறும், அதுதான் செய்கையாக மாறும். ஹல்லேலூயா. அது போல் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அது திரும்ப திரும்ப செய்கிறேன். நான் நல்லது நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லது வரமாட்டுது, நான் தீமை செய்கிறேன், பாவத்தை செய்கிறேன்றாரு. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்குள்ள இருக்க பாவம் என்ன செய்ய வைக்குது, என்ன நான் செய்யக்கூடாது நினைக்கிறேங்க, ஆனால் திரும்ப செய்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நோ பார்க்கிங் போர்டு போட்டிருப்பாங்க, நோ பார்க்கிங் போர்டு போட்டிருப்பாங்க ரோட்டில், ஆனால் கரெக்டாக வண்டி அங்கே போய் நிறுத்துவான். ரயில்வே கிராஸ் பண்ணக்கூடாதுன்றான், ஃபைன் போடுவான்றான். நம்மளால பைக் விட்டு உள்ளே எடுத்துன்னு போகிறான் பைக்கை. அரசாங்கம் வந்து கட்டளை போடுது, இது பண்ணக்கூடாது, இதுதான் ரூல்ஸ் ஒன்று, ஆனால் ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை போட்டாங்க, நல்லது தான், யாரும் ஃபாலோ பண்ண முடியல. அதை 613 கட்டளை கொடுத்தாங்க, இதெல்லாம் நீ செஞ்சாதான் டூஸ் அண்ட் டூ, இது செஞ்சாலும் ஆசீர்வாதம், இது செய்யலாம் சாபம் வந்துடணும். பழைய ஏற்பாடுல இது செஞ்ச கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இது செய்யலாம் குடும்ப சாபத்தில் போயிடணும், மரணம் வந்துடும்ன்றாங்க. யாரும் ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யபடிக்கு. இப்போ படிங்க, ரோமர் 8 படிங்க. இப்போ ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்தில் என்னை விடுதலை ஆக்கிற்றேன். ஹல்லேலூயா. முந்தின ஆதாம் பாவம் செஞ்சான், அந்த பாவத்தில் பூமியில் என்ன வந்ததான், பாவம் மரணம் எல்லாரும் வந்து பிடிச்சிக்கிச்சான், வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டதான். நான் பாவமே செய்யலைங்க, நான் பாவி கிடையாது, ஐயோ நீ பாவி கிடையாது, ஏற்கனவே பாவி தான். நீ பாவம் செஞ்சு பாவி கிடையாது, நீ பிறக்கும் போது பாவியாக தான் பிறக்கிற. ஏன்னா உனக்குள்ள பாவம் இருக்கு, வித்து இருக்கு உனக்குள்ள. புரியுதுங்களா? நம்ம ஒழுக்கமாக வாழலாம், நல்ல நல்ல பிள்ளை என்ன பண்ணலாம், ஆக்டிங் கொடுக்கலாம் வெளியே. அதான் நீ வந்து நீதிமான் கிடையாது, உனக்கு ஏற்கனவே உள்ள பாவம் இருக்கு. கோவம் வருது உள்ள, உள்ளிருந்து கோபம் பொங்கி வருது உள்ள, கொலை பண்ணுருவேன், அடிச்சிடுவேன், செய்யணுமா செய்கிறேன், அடக்கி கொள்கிறோம். உள்ளே இருக்கானா, ஆனால் செய்ய நமக்கு பயம், அடக்கி கொள்கிறோம். ஏன் நம்ம செய்யக்கூடாது நினைக்கிறோம், திரும்ப திரும்ப செய்கிறோம். அப்போ யார் இந்த பாவத்தை விடுதலையாக்குவா? அவர் தான் உலக ரட்சகர். ஹல்லேலூயா.
மனுஷன் பரிகாரம் செய்ய முடியாது. குருடனுக்கு குருட வழிகாட்ட முடியாது. 2 பேர் பள்ளத்தில் விழுந்துடுவாங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கு. உனக்கு எப்படியா பரிகாரம் செய்ய முடியும்? பாவம் நீங்க எப்படி செய்ய முடியும்? அவன் எல்லா மனுஷனுக்காகவும் ஒரு மனுஷன் மறிக்கிறது நலமா இருக்குமா? யார் அந்த மனுஷன் ஆண்டவர் பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து? ஒருவனும் கிடையாதான். எல்லாம் பாவம் செஞ்சு அட்டலும் செஞ்சு பாவத்தில் முழுகி போயிருக்காங்களாம். பாவத்துக்கு சம்பளம் மரணம் கொடுக்கணும். ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு அவர் மனசு வரல. நீ அவரை போலவே இருக்கியான். அவர் ரூபத்தின்படியும் அவர் சாயலின்படியும் இருக்கீங்களா? அது என்ன பண்ணாரு? காலம் வரும்போது என் குமாரன் அனுப்புவான்றார். அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தை பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இயேசுநாதர் பூமியில் வந்தார். அவர் அல்லேலூயா. அவர் பாவம் செய்யல, உனக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார் அவர். அல்லேலூயா. எப்படி நீங்க எப்படி பாவமாக்கப்பட்டார் அவரு? கேள்வி வரும்ல. அவர் பாவம் செய்யல, எப்படி அவர் பாவமாக்கப்பட்டார் அவரு? இப்போ நீ பாக்ஸிங் பார்க்குறீங்களே, பாக்ஸிங்கில் பார்க்குறீங்க, 2 பேர் அதில் அடிப்பாங்க. அதில் ஒருத்தர் அதில் தோற்று போகிற ஒருத்தர் ஜெயிப்பார். ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க? கப்பு கொடுக்குறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஆனால் பொண்டாட்டி என்ன பண்ணுது? வீட்டில் உக்காந்துக்கினேன் புருஷன் வந்துவிட்டே சொல்லுது, டார்லிங் வாங்க சொல்லிட்டா வந்து பணத்தை வாங்கிக்குது. அவ்வளோதான். அடி வாங்கினது அவரு, கசை செஞ்சது அவரு. கையில் நம்மளுக்கு என்ன வந்தது? பணம் கையில் வந்துடுச்சு. அதே போல் சிலுவையில் அவர் உன் பாவங்களை அவர் சுமந்தார், உனக்கு அவர் அடிக்கப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார். ரட்சிப்பு யாருது? உனக்கு இலவசமாக கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு யாரும் சம்பாதிக்க முடியாது. நீ எவ்வளோ புண்ணியஸ்தலங்கள் போனாலும் சரி, உன் கர்மம் மாறணும், தோஷம் நீங்க எங்கே போனால் சுற்றினாலும் சரி, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கடவுளோடு சேர முடியாது. நீ பட் ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா, எப்படியாவது ஆண்டவரோடு சேரணும் அந்த வழியில் போகிறாங்க. ஆனால் போகிற பாதை தவறான பாதைக்கு போகிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான் என்று. அவன் பிதாக்களை சேரணும்னா மீடியேட்டர், மத்தியஸ்தரர். நீ டேரெக்டாக போக முடியாது. உங்களுக்கு பாவம் இருக்குது. நீ தனியாக பார்த்தா பாவி. பிதாவை நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, ரத்தத்தை நம்புகிறாங்களோ, என்ன பண்ணுறாருனா ரத்தத்துக்குள்ளே வச்சு பார்க்குறாராம். ரத்த கோட்டைக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நீ என்ன பண்ணுற? நீதிமானா தெரிகிற, நீ பாவியாக தெரிகிற, அவருக்கு பிள்ளையாக தெரிகிற. அல்லேலூயா. அப்போ காலங்கள் ஆக ஆக மனுஷங்க என்ன பண்ணாங்க? தெய்வங்களை கற்பிக்கப்பட்டாங்க. நிறைய கடவுளை அவங்க என்ன பண்ணாங்க? மனசு தோணுதெல்லாம் கடவுளாக உருவாக்கினாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அறிக்கை சபை கொண்டு உட்கார வச்சிங்கன்னா, நீ கூப்பிட்றீங்க, வர்றாங்க, யாரும் வந்து உட்காடுறாங்க, இது அந்த அம்மா கூப்பிட்டே இருக்குது, சரி இந்த அம்மாவுக்கு வந்து போகலாம் உட்காந்து. நான் சொல்ல ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. எல்லாமே புரியும். செய்திகள் புரியுது, கிரிக்கெட் புரியுது, அரசியல் புரியுது, எல்லா கதையும் புரியுது. பைபிள் சொன்னால் மட்டும் ஒன்றும் புரிய மாட்டுது அவங்களுக்கு. ஏன்? அந்த ஆவி செத்து போச்சு, தொடர்பு கிடையாது. தேவ வார்த்தை கேட்கும்படி உள்ளான மனுஷன் என்ன பண்ணான்? செத்து போயிட்டாங்க. ஒன்றும் புரிய மாட்டுது. என்னென்னா சாபம்ன்றாங்க, ஆசீர்வாதம்ன்றாங்க, நன்மைன்றாங்க, வெற்றி சொல்கிறாங்க, சுகமன்றாங்க. ஒன்றும் புரியலையே. ஐயோ என்ன வந்து ஒன்றும் இருக்க, எப்போ தான் போவோம் இங்கேருந்து? ஆனால் ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டானா, அந்த ஆவி போய்பட்டுதுன்னா நான் சொல்கிற எல்லாமே புரியும். ஏன்னா அவர் போத சாமர்த்தியம் கிடையாது. உனக்கும் என் நடுவில் இருந்து பரிசுத்த ஆவியால் ஒரு புரிய வைக்கிறார் உனக்கு தேவ காரியங்களை. அல்லேலூயா. சரி, இப்போ வருவோம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தை என்னை விடுதலையாக்கிட்டு, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. சொல்லுங்க, தேவனே செய்யும்படிக்கு. ஆமாம். அல்லேலூயா. பாருங்க, யாரும் செய்ய முடியலையா? ஆண்டவரே வந்துட்டாரு. எந்த மனுஷனும் செய்ய முடியல. ஒழுங்காக இருக்கணும் பார்க்குறான், ஒழுக்கமாக வாழ முடியல, அவனால் தப்பு செஞ்சிடறான். பாருங்க, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். அவர்
அவர் மதமாத்த பூமிக்கு வரலாங்க இயேசுநாதர். அல்லேலூயா. இந்த பூமியில் சர்ச்சைக்கிறதுக்கு வரல. அவர் எதுக்கு வந்தாராம்? பாவத்தை போக்கும் பலியாக வந்தாராம் அவர். அல்லேலூயா. பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். அந்த பாவத்துக்கான தண்டனையை என்ன பண்ணாராம்? நம்ம மேலே இந்த தேவனோட கோபாக்கினையை என்ன பண்ணார்? அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் மேலே போயிட்டு செல்லாம். அந்த சிலுவையில் வந்து ஒவ்வொரு அடியும் உன் பாவத்துக்காக எனக்கு பாவத்துக்காக வந்து ஒவ்வொரு அடி அது. அல்லேலூயா. ஆமாம், சரியாக பண்ண சரீரம் கிழித்து எடுக்கப்பட்டதான். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை என்ன பண்ணாராம்? தன் சரீரத்திலாக அவர் உண்டு பண்ணினார் அவர். அல்லேலூயா. இவர் சொல்றார், தைரியமாக உள்ளே வான்றாரு. தைரியமாக உள்ளே வா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் உனக்கும் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு. மனுஷனுக்கு சகாயம் செய்யாமல் இருக்கலாம், மனுஷனுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இவர். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமாக இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்கவே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அல்லேலூயா. அவை நாமல் திறந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி உன் ரட்சிப்பை அவர் காண்பிப்பாராம். நீ ஆராதிக்கிற தேவனை போல தேவன் இல்லை என்று. அல்லேலூயா. நீ எங்கே வைக்கப்பட்டியோ, எங்கே தலை குனிஞ்சியோ, எங்கே கண்ணீர் விட்டியோ, அதே ஜனங்கள் கண்கள் காண உன் சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடும். அப்ப சொல்லுவா, ஐயோ நீ ஆராதிக்கிற தேவர் இயேசு உன்னோட கூட இருக்கிறாருமா. அல்லேலூயா. அவரே தேவன் என்று சொல்லுவாங்க. ஆமென். அப்போ இது முன்னாடி இதெல்லாம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ வந்து தொடர்ந்து வார்த்தையில் பலப்படணும். ஆமென். அதுக்காக தான் தொடர்ந்து சபைக்கு வாங்க, வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை உள்ள ஸ்டோர் பண்ணுங்க. ஆமென். ஏன்னா வார்த்தை 6 நாள் 6 விதமான பிரச்சனைங்க வருது. சண்டே மட்டும் சர்ச்சைக்கு வரீங்க, வார்த்தை போதுமா? போதாது, பத்தாது. தொடர்ந்து வார்த்தையை கேட்கணும், டெய்லி வார்த்தையை கேட்கணும். அதுவே என்ன பண்ண யூடியூப்பில் பேசின்னு இருக்கேன் நான் இப்போ உங்கள் பிரயோஜனத்துக்காக தான். நான் போட்ட மெசேஜ் நானே போட்டு கேட்பேன் திருப்பியும். நானும் மனுஷன்தான். ஆனால் என்னோட பேசுவார், நான் பேசும்போது உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நாலு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர் நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் அவர். 5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். யோசிக்கிறாங்க. 2 விதமான யோசனை இருக்கின்றார் மனுஷனுக்கு. 2 விதமான யோசனை. ஒன்று மாம்ச யோசனை, கண்ணில் பார்த்து காதில் கேட்டு நம்ம சரீர உணர்ச்சிகளால் நாம் தூண்டப்பட்டு பேசுறது மாம்சம். அது இது ஆவியின்படி யோசிக்கும் போது தேவ சிந்தை. ஆவியின்படி யோசிக்கிறது, வார்த்தையின்படி யோசிக்கிறது. ஆமென். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் நினைப்ப பிரச்சனையை பார்க்கல, நான் சொல்கிறேன் இல்லை இந்த பிரச்சனை எங்களை நிரந்தரம் கிடையாது, என் கத்திர வைக்கப்பட்டு போய் விட மாட்டார். அல்லேலூயா. அது சீக்கிரத்து நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் பிசாசு குடும்பத்தை உடைக்கிறான். ஆனால் ஏன் தேவன் சொன்னார், குடும்பத்தை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று. அல்லேலூயா. அது வந்து ஆவிக்குரிய யோசனை அது. ஆமென். சரீரத்தில் வியாதி இருக்கு, வலி வரும்போது என்ன பண்ணணும்? ஐயோ வலிக்குதுன்றோம், தைலம் பூசுகிறோம், மாத்திரை போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ வலி உண்மைதான், வலிக்குது. அது வந்து மாமசமா நீ வலிக்குது, ஆமாம் வலிக்குது, உண்மைதாங்க வலிக்குதுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வலி டைம்லையும் வார்த்தைப்படி யோசிக்கிறேன். அந்த மெய்யாகவே என் பலவீனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா, சிலுவையில் என் நோய்களை சுமந்து இருக்கீங்கப்பா, என் பாடுகளை சுமந்து இருக்கீங்கப்பா, நீங்கள் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் உன் தழும்புகளால் நான் சுகமானேன் எழுதப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. அதான் சொல்கிறேன்ப்பா, நான் சுகமானேன் என்று. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். அப்பா இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என் விடுதலாக்கிட்டேப்பா. அதனால் விடுதலையானேன், நான் சுகமானேன், நான் செழிப்பானேன், நான் ஆசீர்வாதமானேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யலாமே.
ஆமென். ஏன்னா மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதான். எங்கே இருக்கு? அவன் வாயில தான் இருக்கு. வாழ்க்கை உன் வாயில தான் இருக்கு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான். அல்லேலூயா. இந்த வாய் வந்து ஜீவ ஊற்றான். ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 10:11 நீதிமொழிகள் 10:11 படிங்க யாராவது. நீதிமன்ற வாய் ஜீவ ஊற்று. சவுண்டா படிங்க. நீதிமன்ற வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. உன் வாய்னாவா ஜீவ ஊற்று. ஆமென். அப்படி என்ன பேசு? வாயில் பேசுனா இந்த வார்த்தை தான் ஜீவன். இந்த வார்த்தை நீ பேசணுன்றாரு. ஆமென். இந்த வார்த்தை உனக்குள்ள என்ன பண்ணணும்? ஜீவிய ஜீவிய காலமா உனக்குள்ள ஜீவ ஊற்றா இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். ஆமென். உன் இருதயம் நிறையணும். அதான் உன் இருதயத்தை நிறைவினால்தான் வாய் பேசுன்றாரு. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்காங்களா? அதே பார்க்காத, அதையே சொல்லிருக்காத. உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சமாதானம் அதே சொல்லிருக்காத. பிரச்சனை பெருசுதான் ஆகும். அது அந்த சிந்தனையை விட்டுடு. ஆவியின்படி யோசிச்சு பாரு. கண்டிப்பாக என் குடும்பம் என் கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார். என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. என் குடும்பம் விருத்தியாகும். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல. கர்த்தர் சொன்னா என் தெய்வீக சமாதானத்தையே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவன் குடும்ப சமாதானம் தங்கி இருக்கும். என் பிள்ளைகள் சமாதானம் தங்கி இருக்கும். இந்த வீட்டில் சுகம் தங்கி இருக்கும். ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் வீட்டில். அல்லேலூயா. இல்லை உங்கள் வாய் ஜீவ ஊற்று. ஆமென். அவனவன் வாயிலும் பலனால் அவன் நன்மையை புசிப்பானா. நீ பிரச்சனையே பேசினே இருந்தனா உன் பிரச்சனை போகாது. உனக்கு டிப்ரெஷன் ஆகிடும், மன அழுத்தம் வந்துடும், உனக்கு சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் வராது, உடம்புல வியாதி வந்துடும், தனிமையாக இருப்பீங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஆவியின்படி யோசிச்சு பாரு. நான் இயேசுவை நம்புகிறேன். நான் என் தேவனை கைவிட மாட்டார். என்ன இந்த உலகமே கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. இதோ உலகத்து முடிவு பரியும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்க சொன்னாரே. பணம் கொண்டு திடமானதாக சொன்னாரே. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக சொன்னாரே. கர்த்தர் கூட இருக்கிறாருமா. நான் கண்டிப்பாக நான் நல்ல நாட்களை பார்ப்பேன் நான். அல்லேலூயா. என் பிள்ளைங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக சொன்னாரே. என் பிள்ளையை நான் பார்ப்பேன். ஆமென். வேலை பண்ண சொல்லாமே. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கையில் பார்த்து நான் சாப்பிடுவேன். பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். வீட்டு பிள்ளைங்க இருக்காங்களா? சொல்லுங்க. என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீ என்ன சொல்றியோ அவன் பிள்ளைகள் இப்போ ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் பிள்ளை படிக்கலான்னு என்ன சொல்லுவீங்க? ஆசையா என் பிள்ளை படிக்கவே மாட்டுது, ஜெபம் பண்ணுங்களேன் சொல்லுவீங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் கரங்கெல்லாம் போவீங்க. அங்கே போய் சொல்லுவீங்க. அந்த பையனை கேட்க அப்புறம் அவனை என்ன சொல்லுவான்? போயிட்டு பாட்டியா ஜெபம் பண்ணுங்க, என் படிக்க வர மாட்டேதுன்னுவான். ஏன் சொல்லி உள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு உள்ள. அப்புறம் அவனை வந்த விட சொல்கிறான், அதே சொல்கிறான். ஏன் எங்கிட்ட வந்தது? உங்கள் கிட்டேருந்து வந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம வீட்டில். நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சீங்களா? அவங்க பிள்ளைகளை ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்போது அவங்களுக்கு பிள்ளைகளை கனம் பண்ணுவாங்க. ஆமென். எப்படி நம்ம யோசிச்சு நம்ம முன்னோடியாக இருந்தாரோ அதே போல் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தலையாக வச்சிருக்கிறாரு. உங்களை பார்த்து பிள்ளைகள் வளரணும். ஆமென். நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் ஜெபம் இருக்க உறவு, அதை பார்க்கும்போது அதே அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெபம் ஐக்கியமாக இருப்பாங்க. கர்த்தரை கனம் பண்ணுவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கண்ணில் மறைச்சி
உனக்கு ஒன்றுமே ஆண்டு செய்யாத மாதிரியோ, உன்னை கைவிட்ட மாதிரியோ, நீ நடுத்தருக்கு வந்த மாதிரியோ, உனக்கு யாருமே இல்லாத மாதிரி என்ன பண்ணுற ஒன்றுனா அப்புறம் பிரித்து எடுத்துடுறான் அவனை. யார் ஏமாறுவாங்க? என்ன பண்ணுற? சிங்கத்தை போல விழுங்கலான்னு காத்து கொண்டு இருக்கானா. பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா, சென்ட்ரல் எக்மூரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் செக்கிங் இருப்பாங்க. செக்கிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சென்ட்ரலில் போய் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க டிக்கெட் செக் பண்ணுறவங்க. டிக்கெட் கேட்பா, பார்த்துருக்கீங்களா? டிக்கெட் கேட்பாங்க, கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களே, நார்த் இந்தியன்ஸு யார்? ஹிந்திக்காரங்க, அவங்க தான் பிடிப்பாங்க. அவங்க நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அவங்க தான் பிடிப்பாங்க. எவ்வளோ கூட்டம் அளவு, சென்ட்ரல் ஸ்டேஷனில் போதிங்கன்னா அளம்போது கூட்டம், ஆனால் கரெக்டாக பண்ணுவாங்களா அவங்க? கரெக்டாக அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வா இங்கே வாங்குவாங்க. ஏன் அவங்க தான் ஏமாந்தவன். அவங்களே இல்லை ஃபைன் போட்டு காசு வாங்குவாங்க. அது பொழப்பா நடந்துன்னு இருக்குது. ஏன்னா அவங்க எழுச்சிவாங்க. அவங்க தான் அவன் என்ன 5 ரூபாய் ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான்? டிக்கெட் எடுக்காமல் வருவான், 5 ரூபாய் ஃபைன் கட்டு போவான். இல்லை அவங்க எழுச்சிவாங்க. வேற ஆளை பார்ப்பான், அவன் ஆளை பார்த்தா கூடுவான். அதை பிசாசு என்ன பண்ணுறான்னா, பார்க்குறான் யார் எழுச்சிவாங்க, யார் ஏமாறுவாங்க, அவனை கூப்பிடு. அவன் கூப்பிட்டு என்ன பண்ண அப்படியே விழுங்குறான். பாரு, உன் பிள்ளை கை விட்டான், உன் குடும்பத்தை இப்போ சமாதானமே இல்லை, போயாத சண்டை எப்போதும், ஒரு சண்டை ஒரு வியாதியாக இருக்குது, நீ என்ன பாவம் செஞ்சியோ, ஆண்டவர் மறந்துட்டார் உன்னை, ஆண்டவர் கைவிட்டார் உன்னை, இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறான்? உன்னை என்ன பண்ண பிரிச்சிடுறான். அப்படியே உன்னை ஆண்டு அன்பை விட்டு பிரிந்து போயாச்சு. ஆனால் ஒரு மனுஷன் தேவனை புரிந்து கொண்டானா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். அல்லேலூயா. வெயிலோ மழையோ புயலோ எது இருந்தாலும் சரி, எப்போக்க நெருக்கம் வந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம்? இல்லை, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. என்னை விடுவிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஏன் பிரச்சனையை விட்டு ஓடி போனோம்? இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் தேடி போகிறேன். கர்த்தர் என்னை கூட நின்று என்னை விடுவிப்பார் என்ன. அல்லேலூயா. நான் நீதிமான், நீதிமான் எல்லா இக்கட்டிலும் விடுவிக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 32 பாருங்க, நீதிமொழி 32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர் பேச அறியுமா. ஆமென். படிச்சிங்களா? நீதிமான் உதடுகள் பிரியமானவர்கள் பேச அறியும். அல்லேலூயா. அப்போ உன் மனசில் வந்து பேசக்கூடாது. நீ ஆண்டு வார்த்தை தான் பேசணுன்றாரு. ஆமென். நீ நீதிமான், நீ என்ன பேசணும்? பிரியுமா? கர்த்தருக்கு என்ன பிரியம்? நீ கஷ்டப்பட்ட ஆண்டு பிரியுமா? நீ வேதனை கர்த்தருக்கு பிரியுமா? நீ தரித்திரமாக கர்த்தருக்கு பிரியுமா? இல்லை, அதில் அவர் பிரியம் கிடையாது. அவர் பிரியம்னா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீ நல்லா ஜீவனம் பண்ணணும், உன் குடும்பம் கட்டப்படணும், உன் ஆத்மா வாழணும், நீ சுகமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்கு பிரியுமா? அவர் என்ன பிரியுமோ அதுதான் என் பிரியம். அவருடைய ஆசை தான் என் ஆசையாக மாறணும். தேவனுடைய வார்த்தைகள் என் எண்ணங்களாக மாறணும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அல்லேலூயா. இது மதம் கிடையாது, கிறிஸ்துவ மதம் கிடையாது. மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு, தகப்பனுக்கு பிள்ளைக்கு ஒரு உறவு இது. அல்லேலூயா. இந்த உறவை நீ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. உங்களை சொன்னார், என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, அப்போது இன்னும் என்னென்ன வேணுமோ, நீ என்னென்ன ஆசைப்படுறியோ, எதுக்காக காத்து கொண்டு இருக்க, எல்லாம் உனக்கு கூட கொடுப்ப நான் எல்லாவற்றையும் என்றார். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் அதிசயங்களை காணும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார் என்று. அல்லேலூயா. மதம் நிறைய சொல்லிக் கொடுக்கு, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காரியம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் கிறிஸ்துவ மதம் கிடையாது. அல்லேலூயா. இது உறவு. சொல்லுங்க, இது உறவு. சொல்லுங்கம்மா, இது உறவு. என் தகப்பனோடு இருக்கிற உறவு ஐக்கியம். ஆமாம், ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மேலான ஒரு உறவு இது. அது தெய்வீக உறவு. ஆமென். ஆமாம். இவருடைய கேட்கும்போது இவரோட பேசுவார் இவர். ஆமென். நம்ம ஆசைப்படுறோம், என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு பேசுங்கப்பா, நம்ம உட்காந்துருக்குமா அவர்கிட்ட, நம்ம சத்தத்தை கேட்டு இருக்கீங்களா? நீங்கள் அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
அந்த அனுபவம் இல்லைன்னா அனுபவத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் அவருக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வேலையில், 6 மணி நேரம் ஸ்கூலில் படிக்கிற, வீட்டில் போயாமல் வேலை செய்கிற, பெண்ணுங்களோட டைம் பாஸ் பண்ணுற, ஜெபிக்கிறது 10 நிமிஷம், அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிச்சுட்டேன், 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டேன்ப்பா இன்னைக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் 10 நிமிஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவர் சமூகத்தை உட்கார்ந்து இருக்கீங்களோ, அது துதிக்கிறீங்களோ, அவர் ஆராதிக்கிறீங்களோ, அவர் சொன்னார் அந்த அளவில் அவனுக்கு அழகப்படம் என்றார். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கை கஷ்டங்கள் வருது, ஏன் துன்பம் வருது, மாறி மாறி பிரச்சனை வருது? கஷ்டத்தோட உறவு கிடையாது நமக்கு. தேவனை ஆராதிக்கிற உணர்வு நமக்கு கிடையாது. எதுனாலும் பாரம்பரிய கிறிஸ்டின் மாதிரி வரோம் போகிறோம், டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறோம், அப்படி இல்லைங்க. ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும் ஆண்டவரோட. அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், கர்த்தரை என்னை முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகிய நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. அப்போ சொல்கிறான், நான் ஒரு ஆள் சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டுவேன்றான். இது மிலிட்ரிக்கு நான் ஒரே ஆளாக போவேன்றான். என்னை சுற்றி 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் ஒரே ஆளாக தனியாக போவேன்றான். ஏன்? அவனுக்குள்ள நம்ம தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. அக்கினி சூளையில் போட்டாங்க, சாத்திராக மேஷா காபேத்துவாங்க. ஆனால் அவன் சொல்ல, இல்லை நான் ஆராதிக்கிறேன், என்னை விடுவிப்பார், என்ன விடுவிச்சார் அவனை. சிங்கக்கு போய் டேனியலை போட்டாங்க, சிங்கம் அவனை என்ன பண்ணுறாரு, சேதப்படுத்தலை. தெய்வத்தை தூதனை அனுப்பி சிங்கத்தில் வாயிலிருந்து தாவீது டேனியலை விடுவிச்சார். அல்லேலூயா. லூக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்ல உங்களுக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க, கோயிலுக்கு போனாங்களாம். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியமெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் சொல்கிறான், தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றானாம். அவன் அல்ல, இவனே நீதிமாகப்பட்டவனாகிய தன் வீட்டுக்கு திரும்பி போனானாம். அல்லேலூயா. கிறிஸ்துவனாக இருந்த பெருமை இருக்கக்கூடாது. நம்ம நீதிமான, அவன் துர்மார்க்காம, அது பெருமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், அவன் ரசிக்கப்படலை, அவங்க அந்த கருமை இருக்கக்கூடாது. நான் சபைக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு கொடுக்குறேன், தாழ்த்துக்கு நடக்கூடாது. ஆண்டுக்கு மேலே தாழ்மைப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு வெள்ளைப்படம் கட்டினா தாழ்மை நினச்சிக்கிறாங்க. அது தாழ்மை கிடையாதுங்க. தாழ்மை உள்ளேருந்து வரணுங்க, வெளியிலேருந்து கிடையாதுங்க. அவன் பேச்சு எப்படி இருக்கும்? தாழ்மையிலேயே பெருமை பேச்சாக இருக்கும், தாழ்மையிலேயே பெருமை பேச்சாக இருக்கும். ஆனால் சொல்லாது, இல்லை நீ நீதிமான் கிடையாது, நீ நினச்சிக்கிற நீதிமான் என்ன? இல்லை என் கண்ணுமலை நீ நீதிமான் கிடையாது. அவன் சொல்கிறான், யார்? அண்ணியை சொல்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, மார்பல் சொல்கிறான், நான் பாவி, நான் துர்மார்க்கன் நான் சொல்லாரு. நீ நீதிமான் கிடையாது, அவன் தான் நீதிமான. அல்லேலூயா. அப்போ யார் இந்த மனுஷன் சொல்கிறான், நான் பாவி சொல்கிறானா? அவன் நேசிக்கிறார், அவனுக்காக போயிட்டு வந்தார். அல்லேலூயா. அவன் சொன்ன சமாதானமாக வீட்டுக்கு போனான். அவன் கர்த்தர் நீதிமான அவனை மாற்றினார், அவனை நேசிக்கிறார். அவனை
99 நீதிமான் மனம் திரும்ப நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அல்லேலூயா. நம்ம தாழ்வு ரொம்ப முக்கியங்க. தேவனை போல தாழ்மையாக இருக்கணும் குடும்பத்தில் கூட நம்ம. அல்லேலூயா. எனக்கு கணவன் எனக்கு அன்பு கிடையாது. ஏன்? அது அன்பு தெரியாததால் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே பாரமாக தெரியுது. இப்போ டவுல் எடுத்த கூட சொல்லு, எடுத்துன்னு போக மாட்டியா? இந்தா ஏன் டவுலுன்னு கஷ்டமா? ஈஸி தான். அன்பு இல்லை, புரியல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மியூச்சுவல் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. தண்ணி குடி தங்கன்னு வைப்பாங்க. இப்போ டென்ஷன் ஆகும் ஆளுக்கு. சாப்பிட பிளேட்டை இந்த சாப்பிடுங்க இதான் வேணாம் பகார் பாப்பி. இதெல்லாம் பேசும்போது அன்பு வருமா? வெறுப்பு தான் வரும். நீ என்ன கொடுக்குற அதுதான் திரும்பி உங்ககிட்ட வரும். நீ அன்பு கொடுத்தனா அன்பு வரும், நீ கசப்பை கொடுத்தா கசப்பு வரும். கரெக்டு தானே? இப்போ வீட்டில் ஆம்பளைங்க அரிசி வாங்கி தர என்ன பண்ணுறீங்க? அதை சாப்பாடாக்கி போடுறீங்க. பருப்பு கொடுக்குறாங்க சாம்பார் ஆக்கி போடுறீங்க. மீன் கொடுக்க வரத்து கையில் கொடுக்குறீங்க. அதே போல் நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான் வரும். ரோட்டில் ஒருத்தர் போகிறான், டே கணக்கு தெரியலையா சொல்லு, சும்மா இருப்பான். அவன் அவனுக்கு கூட கொடுப்பான். அவனுக்கு அவன் யார் நம்ம கண்ணில் சொல்கிற? அடிப்பான், உதைப்பான், திட்டுவான், எல்லாம் பண்ணுவான். நீ கொடுத்த ஒன்று தான் அவனுக்கு கூட கொடுக்குறான். புரியுதுங்களா? அதை இப்போ தேவன் சொல்லாரு, அன்பாயிரு, உன்னை போல பிறனை நேசி. தேவன் அன்பாக இருக்கிறாரு. உன் சகோதரி நீ அன்பா இல்லைன்னா காணாதவன் எப்படி அன்பா இருப்ப? மன்னிக்கணும், தயவு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். என்ன பொறுமையா? நீடிய பொறுமை. என்ன பொறுமை? நீடிய பொறுமை. இயேசு சிலுவையில் ஆணி அடிக்கிறாங்க, பிதாவே இவர்கள் மன்னியும், தங்கள் செய்வதே தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சுடுங்கன்றாரு. காரி துப்புறாங்க, கும்முன்னு இருக்கிறாரு. ஜாடி பிச்சு இருக்கிறாங்க, கும்முன்னு இருக்கிறாரு. ஏன் இவ்வளோ பாடுகளை சகிச்சாரு? சொல்கிறாரு, நீ என்ன போல வேறு, என் வார்த்தைப்படி கீழ்ப்படி. திரும்ப பிரச்சனை வருதா? தாழ்மையாக வாய முடிக்கும். விட்டுக்கூட கெட்டு போக மாட்டேன். தாழ்மையாக இருந்தால் கற்று கிருபை அளிப்பாராம். பெருமை தேவன் என்ன பண்ண எதிர்த்து நிற்கிறாராம். அல்லேலூயா. நீ தாழ்மையாரு, ஏற்ற காலம் கற்று உன்னை உயர்த்துவார். அவர் கண்களுக்கான உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை. அல்லேலூயா. நான் இருக்கக்கூடாது, ரசிக்கப்படும். நான் இல்லாண்டவரே, எல்லாமே நீங்கள் தான்ப்பா சொல்ல கற்றுக்கணும். ஆமென். எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே சொல்லிக் கொடுங்கப்பா. கேட்க கற்றுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த புதிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்தணும்ப்பா, பிள்ளைகளை வளர்க்கணும்ப்பா, வேலை செய்யணும் ஆண்டவரே. எனக்கு ஞானம் கொடுங்கப்பா. நான் ஞானத்தில் நாங்கள் குறைவுள்ள மனுஷங்க ஆண்டவரே, நீங்கள் ஞானத்தை ஊற்று ஆண்டவரே, நீங்கள் ஞானம் கொடுங்க ஆண்டவரே. சொல்லுவார், உன் கண்மேல் அவர் கண் வைத்து உன் ஆலோசனை சொல்லுவார், நீ நடக்கிற வழியார் போதிப்பார் உனக்கு அவர். அல்லேலூயா. வசனத்தை படிக்கணும். நம்ம வசனம் படிக்க ஆண்டவர் நம்மளோட பேசுவார், இடைப்படுவார் வார்த்தையில். இயேசு எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார் அவர். வார்த்தை அவர் எப்படி பார்க்கணும்? உருவத்தில் பார்க்கக்கூடாது அவரை. இங்கே எதுவும் உருவம் இருக்கா? இங்கே எதுவும் கிடையாது. இங்கே அவர் வார்த்தையில் பார்க்கணும். படிக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா, பைபிள் படிச்சுப்பாரு, கண்டிப்பாக என்னோட ஆண்டவர் பேசுவார். ஆமென். சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். உன் குடும்பத்தை என்ன வேணுமோ ஆண்டவர் சொல்வார் உனக்கு. அல்லேலூயா. நல்ல தகப்பன் இவர். புரியுதுங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ரோமர் 8:5 முடிக்க போகிறேன். ரோமர் 8:5. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரிய சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவரை சிந்திக்கிறார்கள். திரும்பி அங்கே வரேன், நான் முடிக்க போகிறேன். வீடுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் என்ன சிந்திக்க போகிறீங்க? இப்போ குடும்பத்தை பார்க்க பிரச்சனையை சிந்திக்க போகிறீங்களா, இல்லை கஷ்டத்தை சிந்திக்க போகிறீங்களா, இல்லை இதெல்லாம் கஷ்டத்தை மாற்றுவார், என் குடும்பம் மாறும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க,
எப்படி உங்கள் எண்ணங்களை மாற்றி சிந்திக்க போகிறீங்களா? உங்களில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறானா. அப்படி எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஸோ எண்ணங்கள் மாறணும். சொல்லுங்கள், எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் மாறிச்சுன்னா உன் வாய் மாறும். உன் வாய் மாறிச்சுன்னா உன்னுடைய கேரக்டர் மாறும். உன் கேரக்டர் மாறிச்சுன்னா உன் குடும்பம் மாறும். உன் குடும்பம் மாறிச்சுன்னா சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறினா தேசமே மாறும். அப்போ எங்கே முக்கியமான காரணம் எங்கே? எண்ணங்கள் தான். உன் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தது, நடக்கிறது, நடக்கப்படுறது குறித்து பயங்கரமாக யோசிக்கிறது. பயங்கரமாக ஸ்பீடாக போகுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகுது மைண்டு. நைட்டில் ஓடுது மைண்டு. அப்போ எண்ணத்தை அடக்கணும். எப்படி? எண்ணங்களை மாறணும். அதுக்கு வார்த்தையை கொண்டு உங்கள் எண்ணத்தை என்ன பண்ணுமா? நீ புதுப்பிக்கணுமா? சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பா நீ மறுரூபமாகப்படணும்னா, அவரை போல் ஆகணும்னா, அவரை போல் சிந்திக்கணும்னா வார்த்தையை கொண்டு என்ன பண்ணணும்? நீ உன்னை நீயே மாற்றிக்கணும். அனலைஸ் பண்ணணுமா? நீங்கள் இல்லை இது நான் மாற்றிக்கிறேன், இது நிலமை கிடையாது. நான் வார்த்தையை கொண்டு என்ன பண்ணேன்? வார்த்தையை நான் ஒத்து பார்க்குறேன். ஒத்து பார்க்கும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளே போதும். இப்போ நான் யோசிக்கிறத மாற்றுறேன். நான் மாற்றி யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்? மாற்றி யோசிக்கிறேன். சொல்லுங்கள், மாற்றி யோசிக்கிறேன். அல்லேலூயா. குடும்பம் நல்லா இருக்க மாதிரி பார்க்குறேன். நான் கணவர் மாதிரி சந்தோஷமாக பார்க்குறேன். அவன் பிள்ளைகளை பழகிற மாதிரி நான் பார்க்குறேன். என் குடும்பம் கட்டப்படுற நான் பார்க்குறேன். அப்படி யோசித்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அது உங்களுக்கு ஜீவனும் சமாதானத்தை கொடுக்குமா? அது ஆவிக்குரிய சிந்தனை. அது மாமிச சிந்தனைக்குன்னா மரணம் கொடுக்குது. கவலை வருது, சாப்பாடு பிடிக்கல, தூக்கம் வரலை, கண்ணீர் வருது, வேதனை வருது. இது மாமிச சிந்தை மரணம் கொடுக்குது, தீமை கொடுக்குது. ஆனால் ஆவின் சிந்தையோ உங்களுக்கு ஜீவனும் சமாதானம் கொடுக்குது நமக்கு. அல்லேலூயா. அப்போ ரெண்டு விதமான சிந்தனை இருக்குது. நம்ம தான் எண்ணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி மாற்றிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்? எண்ணத்தை நான் மாற்ற போகிறேன். வீட்டுக்கு போக போகிறேன். நான் எல்லாத்தையும் அன்பாக இருக்க போகிறேன், சகஜமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், என் துக்கம் மாறப்போகுது இன்றைக்கி. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு விடுதலை எழுந்து நிற்போம். இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாள் உங்களுக்கு இன்றைக்கி. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. யாராவது விசுவாசிக்கிறீங்க யாரும் பெரிய காரியம் செய்வாரான்னு? ஆமென். கண்டிப்பாக துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த கர்த்தர் துக்கத்தை மாற்றுவார். உன் வியாதியை நீக்குவார். உன் சஞ்சலத்தை போக்குவார். உன் காயத்தை ஆற்றுவார். இது நல்ல சமாரியன். அல்லேலூயா. ஏழைகளுக்கு பலன், திக்கற்றோருக்கு திடல், விதவைகள் ஆதரிக்கிறது அவன். அவர் அல்லேலூயா. எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசையா உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. பிதாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஏசையா நீர் எங்கள் இரட்சகரே. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபொழுதும் தள்ளாட விடமாட்டேன் எழுதப்பட்டிருக்காண்டவர். அவர் உங்கள் விசாரிக்கிறபடியானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எஸ் டாடி. ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்க ஆண்டவரே. கர்த்தரை வாழ்க்கையை மாற்றுவீங்கப்பா. என் துக்கம் சந்தோஷம் மாறும் விசுவாசம் வந்திருக்கும் ஆண்டவரே. கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறாரு. இவர் கல்லல்ல, மண்ணல்ல, இவர் சிற்பம் அல்ல. இவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். இவரே வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றை உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இவர். உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சொல்லு, ஆத்துமாவே கலங்காதே, ஆத்துமாவே பயப்படாதே, மனமே அஞ்சாதே, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். காண்கிற பிரச்சனை அல்ல, காணாத நோக்கி பார்க்கிற பதில் எனக்கு இருக்கு. அதனால் அது சீக்கிரத்து நீங்கும்.
இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான கஷ்டம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன் சிறையிருப்பை மாற்றி உன்னை நகைப்பினால உன்னை மகிழ செய்வார். உன்னை புண்ணிய விட உன்னை சிரிக்க செய்வார். ஓ ரீபா காலா பாதாரா பா ஷேகா பாதாரா லே மஹாதரபோ ஷேகா பாதாரா லாகாபோ லே மஹாந்தரபோ. ஓ ரத்தத்தை தெளிக்கிற ஐயா, ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறாண்டவரே. ஒவ்வொருமே ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. பலவீன சரீரங்கள் பலம் உண்டாவதாக, வியாதியுள்ள சரீரங்கள் சுகமடைவதாக அப்பா. தீபா காலா தூரா நாம அந்தரலா. ஆண்டவரே, உள்ளத்தில் காயங்கள் ஆற்றப்படணுமே, வியாதியில நீங்கணுமே ஆண்டவரே, துன்பங்கள் மாறணுமே, சஞ்சலம் தவிப்பு நீங்கட்டும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருப்பதாக. தீமா காலாபோ தூரே மகாசே ஏராபோ. ஏற்ற நேரத்தில் உனக்கு இரக்கம் ஒன்று சொன்னீங்களப்பா, உனக்கு சகாயம் ஒன்று சொன்னீங்களப்பா. என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, சகாயம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம். மனுஷானவரே இரக்கம் காட்டாமல் இருக்கலாம்ப்பா, மனுஷன் தயவு காமிக்காம இருக்கலாம்ப்பா, மனுஷன் அன்பு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் தேவனோ அன்பாகவே இருக்கிறாண்டவரே. ஆமே நாம் தகப்பனே, அந்த தேவ அன்பு ஊட்டப்படட்டும் ஆண்டவரே, ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. தாழ்மையை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஏசையா உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலாக்கிட்டே ஆண்டவரே. இனி சாபம் உங்களை விட்டு ஆண்டு கொள்வதில்லை. கர்த்தர் தலைமுறை தலைமுறையா ஆண்டு கொண்ட நியாயப்பிரமாண சாபத்தை அந்த கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்துவுக்கா சாபமாகி எல்லா நியாயப்பிரமாண சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டார் சிலுவையில். அதெல்லாம் சாபம் இனி உங்கள் வீட்டில் தலைவிரிச்சு ஆட முடியாது. எந்த கலக பிசாசு உன் குடும்பத்தை உடைக்க முடியாது. ஓ ரிபா ஹாதாரானாமா சிகாபாதுரா லேமா ஹாந்தோராபோ. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவரே. உள்ளங்கள் தேற்றப்படுவதாகப்பா. மனவியாதி நீங்கட்டும் ஐயா. சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தை சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தை வீழ்த்தந்த வல்லமை அனுப்புகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கரெக்டாக கட்டப்படணும் ஆண்டவரே. இந்த நாள் வாழ்க்கை விடுதலை நாள் அப்பா, விடுதலை நாள் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. அந்நிய கண்கள் அல்ல, இவங்க சொந்த கண்களே அதிசயங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லாவே ருசித்து பார்க்க முடியாது ஆண்டவரே. வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. உங்களால் கூடுமாப்பா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறோம், தேவனால எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஓமுக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் காணிக்கையும் தசமபாகத்தை கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கொடுப்பதும் ஆராதனை தான். ஆமே. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல நிலவாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, கீழாகாமல் என்னை மேலாக்க சொன்னீரப்பா. இதில் கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமே. சந்தோஷமாக கொடுப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை.
வேண்டும் போதெல்லாம் என் பலனானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். உன் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதா, ஒன்றுக்கு கவலைப்படாத. உன் தலையில மயிரை எண்ணி வச்சிருக்கிறாராம். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை அவனை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன். என் நீதின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன் உன்னை நான். ஓ ரீபா ஹாலா மாக்கா. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது கர்த்தர் சொல்லியிருக்கிறார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்களாம், திருப்தி ஆவார்கள். எஸ் ஹல்லேலூயா. அவர் நன்மை என்ற பாரத்தை சுமத்துகிறார் மேலே. அவர் பிசாசு பாரத்தை சுமத்தினான், கஷ்டத்தை சுமத்தினான், உன் குடும்ப சூழ்நிலையை சுமத்தினான். ஆனால் இந்த கர்த்தரோ உன் மேலே நன்மை என்ற பாரத்தை சுமத்துகிறார். சுகம் என்ற பாரம், சமாதானம் என்ற பாரம், நன்மை என்ற பாரம், ஆசீர்வாத பாரத்தை கர்த்தர் சுமத்துகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாகப்பா, ஜீவன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாகப்பா, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.